சாதி மத எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் சுவாமியை யார் வேணும்னாலும் பார்க்கலாம். என் பேர் ரமேஷ். நான் செங்கல்பட்டு அடுத்த மாமண்டூர்ல இருந்து வரேன். எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமி கிட்ட நின்று சங்கநாதம் பண்ண முடியாது. எல்லா கோவில்லையும் எல்லா சிவாலயங்கள்லையும் அது அனுமதிக்கப்பட மாட்டாது. அதே மாதிரி எல்லா நேரத்துலையும் சுவாமிக்கு தேவாரம், திருவாசகம், திருமுறை பாடல்கள்லாம் பாட விட மாட்டாங்க. அது ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுவாமி கிட்ட போய் நம்ம பார்க்கலாம். சாமியோட அர்த்த மண்டபத்துக்கு நம்ம நுழையணுனாலே சில பல கட்டுப்பாடுகள் இருக்கும். சட்டையை கழட்டிட்டு வரணும், நீங்களாம் வரக்கூடாது, அவங்களாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே அந்த எதுவுமே இல்லை. எப்படி சொல்கிறது, சாதி மத எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் சுவாமியை யார் வேணும்னாலும் பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய அந்த பைரவ வாகனங்கள் கூட சுவாமி கிட்ட காலையில் பார்த்தீங்கன்னா எல்லா வாகனமும் சுவாமியை ஒரு எட்டு பார்த்துட்டு அட்டெண்டன்ஸ் போட்டு தான் அவங்க வெளியே போகிறாங்க. அந்த 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 சுவாமி கிட்ட அவங்களுக்குமே ஒரு ஈர்ப்பு இருக்குது. எல்லாருமே அனுமதிக்கப்படுறாங்க. சின்ன பூச்சிலேருந்து புழுலேருந்து எல்லாருமே இங்கே அனுமதிக்கப்படுறாங்க. சுவாமி கிட்ட வரைக்கும் எல்லாருமே போய் பார்க்கலாம். இங்கே எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இப்போ பார்க்கிங்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்லாம் பைசா வாங்குறது அப்படிலாம் இருக்கும். இங்கே அந்த மாதிரி விஷயம் இல்லை. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் அன்னதானமும் இருக்குது. எல்லாமே இங்கே நல்ல விஷயமாகவே இருக்குது. சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு மட்டும் போதாமல் இங்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் நம்ம ஃபீல் பண்ணிட்டு போகலாம். சிற்றம்பலம். என் பேர் ரேவதி. நான் குடுவாஞ்சேரிலேருந்து வரேன். கோயிலுக்கு வரும்போதே வைப்ரேஷனோடு வந்து விடாங்க. நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல வைப்ரேஷன் இருந்துச்சு. சொல்ல வார்த்தை இல்லை. அனுபவிச்சாத எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும். சுவாமி கிட்ட நெருங்கி பார்க்குற அளவுக்கு எந்த கோவில்லையும் ஒரு வாய்ப்பு கிடைச்சதில்லை. உள்ளே போய் சுவாமியை பார்க்குற அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. சிவாய நம்ம. என் பேர் பாலாஜி. நான் கோயம்பேட்டிலேருந்து வரேன். சாமியோட இதுவெல்லாம் நான் நிறைய ஃபோன்லலாம் பார்த்துருக்கேன். ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் சிவனடியார்கள் மூலயமா எனக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. ஸோ இங்கே வந்திருக்கோம். நேற்று நைட்டு வரும்போதே நாங்கள் ஒரு 8 மணி பூஜை நடந்தது, அதெல்லாம் பார்த்தோம். சுவாமி இங்கே இருக்க சிவ குழந்தைகள் கூட உட்காந்து தேவாரம் வகுப்பு எடுத்துகிட்டு இருந்தார். அதெல்லாம் உட்காந்து நாங்களும் கவனிக்கக்கூடிய எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. சுவாமி ஸ்படிகலிங்கத்துக்கு பூஜை செஞ்சதை நாங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதோட வாய்ப்பு ரொம்ப பாக்கியமாக இருந்தது எங்களுக்கு. இங்கே இருக்க ஒரு வைபே நல்ல வைபாக இருக்குது. இங்கே எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு இல்லை. சிவனடியார்கள் என்ன பண்ணாலும் அது போற்றக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. சம்பளம். என் பேர் ஸ்கியான்ஸ். நாங்கள் திருநெல்வேலி மாவட்டத்துலேருந்து வரேன். அக்கா அடியார் மூலயமா இங்கே வர வாய்ப்பு கிடச்சிது. நேற்று இரவு வந்தோம். ரொம்பவே நல்ல அனுபவமாக இருந்தது. நல்ல ஒரு குட் வைப்ரேஷன்ஸ் இருந்தது. பைரவநாதரையும் பார்த்தோம், பைரவியை பார்த்தோம், கால பைரவரையும் பார்த்தோம், காளி தேவியையும் பார்த்தோம். எல்லாமே அருமையாக இருக்குது. மீண்டும் மீண்டும் வரணுங்கிற இறைவன் அருள் வேண்டிக்கிறேன். சிவா சிற்றம்பலம். நான் கூடுவாஞ்சேரிலேருந்து வரேன். என் பேர் சசிகுமார். ஐயா பார்ப்போன்னு எதிர்பார்க்கல. நாங்கள் நேற்றுக்கும் பார்த்தோம், இன்றைக்கும் பார்த்தோம். திருவாசகம் நான் கேட்டுருக்கேன். ஆனால் இவர் வாய்ஸ்லேருந்து கேட்கும்போது இன்னும் படிக்கணும், இன்னும் இது பண்ணணும் எங்களுக்கு தோணுச்சு. இவர் வீடியோ நிறைய கேட்போம். ஸ்ரேயஸ். நான் குடுவாஞ்சேரிலேருந்து வரேன். இன்றைக்கி காலையில் ஸ்படிகலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணார். அது நல்ல வைப்ரேஷன் இருந்தது, பாசிட்டிவ் எனர்ஜி. நீங்கள் வந்தால் தான் தெரியும்.